எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட இபி கனெக்ஷனை ஆதார் கார்டு நம்பரோட இணைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் நம்மளோட ஆதாரை நம்ம இபி கனெக்ஷன் நம்பரோட இணைக்கணும். அதை எப்படி ஈஸியாக ஆன்லைனில் நம்மளே இணைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அட்ரஸ் பாரில் போய் tangedco.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போக முடியும். அந்த சைட் ஓப்பன் ஆன பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார், உங்கள் மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கவும், கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணி சொல்லி கேட்கும். உங்களோட கரெக்டான அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், நீங்கள் இபியில் பணம் கட்டும்போது உங்கள் ரெசிப்டில் ஒரு இபி கனெக்ஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணணும். வெறும் 4 டிஜிட் நம்பர் நம்ம கார்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதை என்டர் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நம்ம இபி ரிசிப்டில் வர நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டை உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி கிளியராக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி எடுத்திருந்தாலும் மொத்தத்தில் இந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அதாவது 500 கேபி சைஸுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஆதார் கார்டு இருக்க வேண்டிய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி இல்லாட்டி பிடிஎஃப், இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஆதார் கார்டை இப்போ ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சைஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த இருக்க அந்த ஆதார் கார்டு இதில் டீட்டெயில்ஸ்குள்ளே போய் சைஸ் எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்குள்ளே இப்போ போகிறேன். 341 கேபி சைஸ் இருக்குது. .jpg இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் அவங்க கொடுத்துருக்கதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பழையபடி அந்த பேஜுக்கு வந்துடலாம். உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் அந்த என்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்துடும். அதில் ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் வந்துடும். கீழே டூ யூ வாண்ட் டு சென்ட் ஓடிபி டு திஸ் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கே 1 டைம் பாஸ்வேர்டு வரணுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது புது நம்பர் வச்சு அதுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வரணுமா அப்படின்னு கேட்கும். அதில் காட்டுற அதே மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போ அந்த நம்பர் என்கிட்ட இல்லை, நான் வேறு ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நோ அப்படின்னு கொடுத்து என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அதாவது நீங்கள் நோ கொடுத்தனால வேறு ஒரு புது மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை கரெக்டாக பார்த்து அதை டைப் பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், யார் பேரில் இருக்கோ அவங்க பேர், அடுத்து கீழே ஆக்குபண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். அதாவது இப்போ நீங்கள் ஓனர் அப்படின்னா ஓனரை கிளிக் பண்ணிக்கிங்க. வாடகைதாரர் அப்படின்னா டெனன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க. ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நீங்கள் வீடை வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களோட இபி கனெக்ஷனில் வேறு ஒருத்தர் பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கீழே 3வது ஆப்ஷன், இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர், என்னோட ஆதார் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேம் அசின் ஆதார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. அடுத்து அப்லோட் ஆதார் ஐடி, சைஸ் லிமிட் இஸ் 500 கேபி, ஜேபிஇஜி பிடிஎஃப்பில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் ப்ளஸ் ப்ரௌஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கரெக்டாக பார்த்து நீங்கள் எந்த பேரில் அந்த ஆதார் கார்டை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஒரு டிக் சிம்பிளை கொடுத்துக்குங்க. உங்களோட கன்சென்ட்டை கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். உங்களோட ஆதார் நம்பர் அப்டேட் ரிக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி
உங்கள் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எளிமையான முறையில் உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷனை ஆதாரோட இணைச்சிட்டிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.